டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 4 போட்டித் தேர்வுக்கு தமிழ் தகுதி தேர்வுக்கான ஒரு முக்கியமான தலைப்பு இலக்கணத்தில் விடைக்கேற்ற வினா அமைத்தல். தலைப்பு என்னது? விடைக்கேற்ற வினாக்கள் அமைத்தல். கண்டிப்பாக இதுலேருந்து 3 கேள்விகள் வரும். இப்போ நம்ம எந்த யூனிட்லேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு தமிழ் புதிய பாடப்புத்தகத்தின் அடிப்படையில் விடைக்கேற்ற வினா அமைத்தல் அப்படின்ற தலைப்புலேருந்து பார்க்க போகிறோம். எத்தனாம் வகுப்புனா புதிய பாடப்புத்தகம் தமிழ் 10ஆம் வகுப்பு. கேள்விக்கு போயிடலாம். முதல் கேள்வி, உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. இதான் விடை. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. இதான் விடை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த விடைக்கேற்ற வினா அமைக்கணும். அதை அப்படியே மாற்றி போட்டுருங்க. உலகத்திலேயே மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? அப்போ இந்த வினா அமைக்கும்போது விடையில் இருந்து 90% அதே சொற்கள் மீண்டும் வரணும். அப்போ உலகத்திலேயே மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் மலேசியா. அப்போ அந்த மலேசியான்றது உங்களுக்கு ஞாபகம் வரணும். இது நமக்கு யார் சொல்கிறா அப்படின்னா பன்மொழி புலவர் அப்பாத்துரையார் சொல்கிறாரு. 10th தமிழ் சொல்வளம் பாடத்தில் பாக்ஸஸில் இருக்கும் இந்த ஒரு லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பாக்ஸஸில் இருக்கும் உலகத்திலேயே உலக தமிழ் மாநாடு நடத்தியது மலேசியா தான் அப்படின்னு தமிழ் சொல்வளம்ன்ற ஒரு பாடத்தில் பாக்ஸில் இருக்கும். ரொம்ப முக்கியம் அது. அங்கேருந்து அந்த கேள்வி எடுத்திருக்கோம். கேள்வி நம்பர் 2, தமிழ் தென்றல் திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் தமிழ் திரு ரா இளங்குமரனார். வார்த்தையை பாருங்கள். இதான் விடை. தமிழ் தென்றல் திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் தமிழ் திரு ரா இளங்குமரனார். அப்போ எப்படி கேள்வி அமைக்கணும் அப்படின்னா தமிழ் தென்றல் திருவிக்கா போல இமைகளை மூடி எழுதும் ஆற்றல் கொண்டவர் யார்? அவ்வளோதான். தமிழ் தென்றல் திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் கொண்டவர் யார்? 3வது கேள்வி, நாயக்கர் மராட்டியர் ஆட்சி காலங்களில் மிகுதியான சத்திரங்கள் வழி செல்வோருக்காக கட்டப்பட்டன. நாயக்கர் மராத்தியர் ஆட்சி காலங்களில் மிகுதியான சத்திரங்கள் வழி செல்வோருக்காக கட்டப்பட்டன. கேள்வியை யாரோட ஆட்சி காலத்தில் மிகுதியான சத்திரங்கள் வழி செல்வோருக்காக கட்டப்பட்டன? பதில் என்ன? யாருடைய ஆட்சி காலத்தில் அல்லது யாருடைய ஆட்சி காலங்களில் மிகுதியான சத்திரங்கள் வழி செல்வோருக்காக கட்டப்பட்டன? இதான் கேள்வி நம்பர் 3. கேள்வி நம்பர் 4, அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ்ச் சங்கம் வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது. அப்போ இதை கேள்வியாக மாற்றணும். எச்சங்கம் வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது. எச்சங்கம் வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது. ஆன்சர் என்னது? எச்சங்கம் வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது. அடுத்த கேள்வி, செயற்கை நுண்ணறிவு கருவியான வாட்சன் சில நிமிடங்களில் நோயாளியின் ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்தது. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? வாட்சன்ற செயற்கை நுண்ணறிவு கருவி ஒரு பேஷண்ட்டோட புற்றுநோயை கண்டுபிடிச்சிருக்கு. இதுதான் ஆன்சர். அப்போ இதுக்கேற்றாப்புல வினா அமைக்கணும். சில நிமிடங்களில் நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்த செயற்கை நுண்ணறிவு கருவியின் பெயர் என்ன? சில நிமிடங்களில் நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்த செயற்கை நுண்ணறிவு கருவியின் பெயர் என்ன? திருப்பி சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சில நிமிடங்களில் நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்த செயற்கை நுண்ணறிவு கருவியின் பெயர் என்ன? அதுக்கு பேர் தான் என்னது? வாட்சன். அப்போ அவங்க கொடுத்துருக்க பதில் கரெக்டு தானே? செயற்கை நுண்ணறிவு வாட்சன் நோயாளி ஒருவோட புற்றுநோயை கண்டுபிடிச்சிருக்கு. அப்போ கரெக்டு தான். கேள்வி என்னது? கரெக்டு. அடுத்து வேர்டு ஸ்மித் எழுத்தாணி தகவல்களை கொண்டு சில நிமிடங்களில் அல்லது சில நொடிகளில் அழகான கட்டுரை உருவாக்கிவிடும். அப்போ வேர்டு ஸ்மித் எழுத்தாணி தகவல்களை கொண்டு சில நொடிகளில் அழகான கட்டுரை உருவாக்கிவிடும். கேள்வி அவ்வளோதான். அந்த வேர்டு ஸ்மித்துக்கு பதிலாக எது தகவல்களை கொண்டு சில நொடிகளில் அழகான கட்டுரையை உருவாக்கிவிடும்? எது தகவல்களை கொண்டு சில நொடிகளில்
அழகான கட்டுரையை உருவாக்கிவிடும். அடுத்த கேள்வி, மொழிபெயர்ப்பு மொழியில் புது கூறுகளை உருவாக்கி மொழி வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது. இதான் விடை கொடுத்துருக்காங்க. மொழிபெயர்ப்பு மொழியில் புது கூறுகளை உருவாக்கி மொழி வளர்ச்சிக்கு உதவுகிறது அல்லது வழிவகுக்கிறது. இப்போ இதுக்கான கேள்வி கேட்கணும். மொழியில் புது கூறுகளை உருவாக்கி மொழி வளர்ச்சிக்கு வழிவகுப்பது எது? அவ்வளோதான். அப்போ மொழியில் அந்த மொழிபெயர்ப்புன்றது முக்கியத்துவம் அப்படின்னு பதில் கொடுத்துருக்கு. அந்த பதிலுக்கேற்றாப்பில் கேள்வி கேட்கும்போது அதை நம்ம லாஸ்ட்டில் கொண்டு வந்துடணும். அப்போ மொழியில் புது கூறுகளை உருவாக்கி மொழி வளர்ச்சிக்கு வழிவகுப்பது எது? தமிழ் நூல்கள் பாருங்கள். தமிழ் நூல்கள் ஆங்கிலம், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், வடமொழி, ரஷ்ய மொழி, வங்க மொழி, மராத்திய மொழி போன்ற பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. அப்போ தமிழ் நூல்கள் எந்தெந்த மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன? சிம்பிளாக இதான் விடை. அப்போ அந்த வினா எப்படி வரணும்? தமிழ் நூல்கள் எந்தெந்த மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. நல்லா திருப்பி சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் நூல்கள் எந்தெந்த மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. அப்போ பதில் பாருங்கள். தமிழ் நூல்கள் ஆங்கிலம், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், ரஷ்ய மொழி, வடமொழி, வங்க மொழி, மராத்திய மொழி போன்ற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. அப்போ கேள்வி கரெக்டு, பதிலும் கரெக்டு. அப்போ தமிழ் நூல்கள் எந்தெந்த மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. அடுத்த கேள்வி பாருங்கள். தப்பாட்டம் நிகழ்த்தப்படும் சூழலுக்கு ஏற்ற பல்வேறு ஆட்டக்கூறுகளை கொண்டுள்ளது. அப்போ எவ்வாட்டம் நிகழ்த்தப்படும் சூழலுக்கு ஏற்ப பல்வேறு ஆட்டக்கூறுகளை கொண்டுள்ளது. எவ்வாட்டம் நிகழ்த்தப்படும் சூழலுக்கு ஏற்ப பல்வேறு ஆட்டக்கூறுகளை கொண்டுள்ளது. அப்போ விடை எப்படி வருது? தப்பாட்டம் நிகழ்த்தப்படும் சூழலுக்கு ஏற்ப பல்வேறு ஆட்டக்கூறுகளை கொண்டுள்ளது. தப்பாட்டம் நிகழ்த்தப்படும் சூழலுக்கு ஏற்ப பல்வேறு ஆட்டக்கூறுகளை கொண்டுள்ளது. இதான் விடை. இந்த விடைக்கு ஏற்றாப்புல வினா அமைக்கும்போது எவ்வாட்டம் நிகழ்த்தப்படும் சூழலுக்கு ஏற்ற பல்வேறு ஆட்டக்கூறுகளை கொண்டுள்ளது. அடுத்து, ஒயிலாட்டத்தில் தோளாலான அல்லது தோளால் கட்டப்பட்ட குடம், தவில், சிங்கி, டோலக், தப்பு போன்ற இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. அப்போ ஒயிலாட்டத்தில் என்னென்ன இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுது? நல்லா கவனிச்சு பாருங்கள். ஒயிலாட்டத்தில் என்னென்ன இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுதுன்னா, தோளால் கட்டப்பட்ட குடம், தவில், சிங்கி, டோலக், தப்பு. ஒயிலாட்டத்தில் என்னென்ன இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுது? தோளால் கட்டப்பட்ட குடம், தவில், சிங்கி, டோலக், தப்பு போன்ற இசைக்கருவிகள் ஒயிலாட்டத்தில் பயன்படுத்தப்படுது. அப்போ கேள்வி அப்படியே மாற்றுங்க. ஒயிலாட்டத்தில் எந்த வகை இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன? ஒயிலாட்டத்தில் எந்த வகை இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன? இப்போ பதில் சொல்லுங்கள். ஒயிலாட்டத்தில் தோளால் கட்டப்பட்ட குடம், தப்பு, சிங்கி போன்ற இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது. இப்போ கேள்வியை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். எந்த வகை இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்து பாருங்கள். சொற்பொழிவுகளை கேட்பதின் மூலமாக மாப்போசி இலக்கிய அறிவை பெற்றார். சொற்பொழிவுகளை கேட்பதின் மூலமாக மாப்போசி இலக்கிய அறிவை பெற்றார். இதான் விடை. அதுக்கேற்ற வினா அமைக்கணும். சொற்பொழிவுகளை கேட்பதின் மூலமாக இலக்கிய அறிவை பெற்றவர் யார்? சொற்பொழிவுகளை கேட்பதின் மூலமாக அல்லது சொற்பொழிவுகளை கேட்பதின் மூலமாக இலக்கிய அறிவை பெற்றவர் யார்? மாப்போசி. அப்போ சொற்பொழிவுகளை கேட்பதின் மூலம் இலக்கிய அறிவை பெற்றவர் மாப்போசி. அதான் விடை. அது வினா அமைக்கும்போது யாருன்ற ஒரு வார்த்தை மட்டும் என்ன செய்யணும்? சேர்த்தரணும். 1906 வஉசி ஆங்கிலேயருக்கு எதிராக சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். வஉசி ஆங்கிலேயருக்கு எதிராக சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய ஆண்டு எது? அவ்வளோதான். இதான் இதுக்கான வினா. வஉசி ஆங்கிலேயருக்கு எதிராக சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய ஆண்டு எது? அப்போ இது கேள்வியாக பதில் பாருங்கள். 1906 முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த இயர் வரும்போது கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். மாப்போசி அம்பானை பாடல்களை அடிக்கடி பாடி பிள்ளை பருவத்திலேயே இலக்கிய அறிவை வளர்த்து கொண்டார். அப்போ அம்பானை பாடல்களை பாடி தான் இலக்கிய அறிவை வளர்த்து கொண்டார். அப்போ மாப்போசி பிள்ளை பருவத்திலேயே இலக்கிய அறிவை எவ்வாறு வளர்த்து கொண்டார்? அம்மானை பாடல்களை பாடி தான் இலக்கிய அறிவை பெற்றிருக்காரு. அப்போ அதை கேள்வி கேட்கணும். அப்போ மாப்போசி அவர்கள் பிள்ளை பருவத்திலேயே இலக்கிய அறிவை எவ்வாறு வளர்த்து கொண்டார்? அம்மானை பாடல்களை பாடுவதன் மூலமாக எவ்வாறு வளர்த்து கொண்டார்? ரொம்ப முக்கியம். நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கரியும் பிறவும் கொடுத்தனர். நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கரியும் பிறவும் கொடுத்தனர்.
இது சிறுபான்றாற்றுப்படை குறிப்பிடும் இந்த பாடல் வரிய. அப்போ நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று எவற்றை கொடுத்தனர்? நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று எவற்றை கொடுத்தனர்? மீன் கறியும் பிறவும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? மீன் கறியும் பிறவும் கொடுத்துருக்காங்க. ஒரு நாட்டின் வளத்திற்கு தக்கபடியே அந்நாட்டு மக்களின் அறிவு ஒழுக்கங்களும் அமைந்திருக்கும். ஒரு நாட்டின் வளத்திற்கு தக்கபடியே அந்நாட்டு மக்களின் அறிவு ஒழுக்கங்களும் அமைந்திருக்கும். இதான் பதில். இப்போ கேள்வி கேட்கணும். ஒரு நாட்டு மக்களின் அறிவு ஒழுக்கம் எவற்றால் அமைந்திருக்கும்? ஒரு நாட்டு மக்களின் அறிவு ஒழுக்கம் எவற்றால் அமைந்திருக்கும்? ரொம்ப முக்கியம்ப்பா. ஒரு நாட்டு மக்களின் அறிவு ஒழுக்கம் எவற்றால் அமைந்திருக்கும்? அப்போ பதில் என்ன? பதில் என்ன? ஒரு நாட்டின் வளத்திற்கு தக்கபடி தான் அந்த நாட்டோட மக்களோட அறிவு இருக்கும். அப்போ அவ்வளோதான். அடுத்து 1956ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் நாள் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைந்தது. 1956ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் நாள் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைந்தது. ரொம்ப சிம்பிள் இந்த கேள்விலாம். எப்போது கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டோடு இணைந்தது? சிம்பிள். எப்பொழுது தமிழ்நாடு மாவட்டத்தோட கன்னியாகுமரி இணைஞ்சது? எப்பொழுது கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைந்தது? சென்டென்ஸை பாருங்கள். எப்பொழுது கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைந்தது? அப்போ பதில் பாருங்கள். 1956 நவம்பர் 1. 1956 நவம்பர் 1. சொல் ஆராய்ச்சியில் பாவாணரும் வியந்த பெருமகனார் தமிழ் திரு ரா இளங்குமரனார். சொல் ஆராய்ச்சியில் பாவாணரும் வியந்த பெருமகனார் தமிழ் திரு ரா இளங்குமரனார். இதுக்கேற்றாப்புல வினா அமைக்கணும். ஈஸியாக நீங்களே ட்ரை பண்ணுங்கள். சொல்லிடலாமா பதிலை பார்க்காம? சொல் ஆராய்ச்சியில் பாவாணரும் வியந்த பெருமகனார் யார்? முடிஞ்சு போச்சு. சொல் ஆராய்ச்சியில் பாவாணரும் வியந்த பெருமகனார் யார்? அடுத்து பாருங்கள். நம்ம சொன்னது கரெக்டு. சொல் ஆராய்ச்சியில் பாவாணரும் வியந்த பெருமகனார் அவர் தான். சாலைகளின் இடப்பக்கம் வண்டிகள் செல்வதே சாலை விதிகளின் முதன்மையான விதி. சாலைகளின் இடப்பக்கம் வண்டிகள் செல்வதே சாலை விதிகளில் முதன்மையான விதி. அப்போ முதன்மையான விதின்றது ஆன்சரில் வந்திருக்கு. அப்போ கேள்வியும் முதன்மையான விதின்னு வரணும். அப்போ சாலை விதிகளில் முதன்மையான விதி எது? பதில் என்ன? சாலை விதிகளில் முதன்மையான விதி எது? சாலை விதிகளில் முதன்மையான விதி எது? இடப்பக்கம் செல்வது. முடிஞ்சு போச்சு. ஓட்டுநர் உரிமம், ஊர்தியின் பதிவு சான்றிதழ், ஊர்தியின் வழி மற்றும் காப்பீட்டுச் சான்றிதழ் போன்றவற்றை ஊர்தி ஓட்டுபவர் ஒவ்வொருவரும் கையில் கட்டாயமாக வைத்திருக்க வேண்டும். நீங்கள் ஒரு வாகனத்தை ஓட்டுறீங்க அப்படின்னா அந்த வண்டியோட ஆர்சி புக்கு, எஃப்சி, இன்சூரன்ஸு, உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் கட்டாயம் வச்சுருக்கணுன்றது பதில். அப்போ கேள்வி எப்படி வரும்? ஊர்தி ஓட்டுபவர் ஒவ்வொருவரும் கட்டாயம் கையில் வைத்திருக்க வேண்டிய ஆவணங்கள் யாவை? ஊர்தி ஓட்டுபவர் ஒவ்வொருவரும் கட்டாயம் கையில் வைத்திருக்க வேண்டிய ஆவணங்கள் யாவை? திருப்பி சொல்கிறேன். ஊர்தி ஓட்டுபவர் ஒவ்வொருவரும் கட்டாயம் கையில் வைத்திருக்க வேண்டிய ஆவணங்கள் யாவைன்னு கேள்வி கேட்டுட்டு அதுக்கு தான் என்ன பதில் சொல்லணும்? ஓட்டுநர் உரிமம், ஊர்தி பதிவு சான்றிதழ், ஊர்தியின் வழி மற்றும் காப்பீட்டுச் சான்றிதழ். சதவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர் செய்குதம்பி பாவலர். சதவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர் யார்? சதவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர் யார்? செய்குதம்பி பாவலர். அப்போ ஒரு நபரை குறித்தாலே ஆட்டோமேட்டிக்காக கேள்வி கேட்கும்போது நம்ம என்னன்னு குறிப்பிடணும்? யார் அப்படின்னு குறிப்பிடணும். அடுத்து பரஞ்சோதி முனிவர் திருமறைக்காட்டில் பிறந்தார். பரஞ்சோதி முனிவர் திருமறைக்காட்டில், அதாவது வேதாரண்யத்தில் பிறந்திருக்காரு. அப்போ கேள்வி கேட்கணும். பரஞ்சோதி முனிவர் எங்கு பிறந்தார்? பரஞ்சோதி முனிவர் எங்கு பிறந்தார்? ரொம்ப முக்கியமான கேள்வி. பரஞ்சோதி முனிவர் எங்கு பிறந்தார்? கிரேக்கறிஞர் ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார். ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார். பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தியவர் யார்? பருவக்காற்று பயனை உலகிற்கு உணர்த்தியவர் யார்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 22. அடுத்து தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலியாட்டமாகும். தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலியாட்டமாகும். அப்போ இதில் நான் 2 கேள்வி வச்சுருக்கேன். புலியாட்டம் எதனை உணர்த்துகிறது? வீரத்தை. ஏன்னா தமிழ் மக்களோட வீரத்தை சொல்லும் ஆட்டம் தான் புலியாட்டம். அப்போ அந்த வீரம்ன்ற வார்த்தையை மறைச்சு வைக்கணும். புலியாட்டம் எதனை உணர்த்துகிறது? அப்படி இல்லைனா, அந்த கேள்விக்கான அந்த ஆப்ஷன் இல்லைனா, தமிழ் மக்களின் வீரத்தை கலையாக சொல்லும் ஆட்டம் எது? தமிழ் மக்களின் வீரத்தை கலையாக சொல்லும் ஆட்டம் எது? ரெண்டையுமே கேட்கலாம். புலியாட்டம் எதனை உணர்த்துகிறது அல்லது தமிழ் மக்களின் வீரத்தை கலையாக சொல்லும் ஆட்டம் எது? ஆன்சர் என்னது? புலியாட்டம்.